நமஸ்தே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு திரை இசை பாடலோட உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. இந்த பாட்டு ஐ திங்க் என்னோடையே ட்ராவல் பண்ணின்னு வந்திருக்கு. இந்த பாட்டு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பாட்டு வந்தாச்சு. இதில் இருக்கிற அந்த மெலடிக் நுவான்சஸ் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது 3 மிகப்பெரிய ஜாம்பவான்கள் திரை இசையில் அவர்கள் உருவாக்கிய பாடல் இது. நம்ம கவியரசர் கண்ணதாசன், மெல்லிசை மன்னர்கள் சுநாதன் ராமமூர்த்தி, ஒரு மிகப்பெரிய பிளேபேக் சிங்கர் திரு டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலயமணியா இன்னிசை நீயே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலயமணியில் இன்னிசை நீயே. தாய்மை எனக்கே தந்தவர் நீயே, தங்க கோபுரம் போல வந்தாயே. புதிய உலகம், புதிய பாசம், புதிய தீபம் கொண்டு வந்தாயே. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. பல்லவியும் சரணமும் பாடின மொத்தம் இன்னும் 2 சரணம் இருக்குது. இப்போ திரைப்பாடல் உங்களெலாம் தெரியும், ஒரு சுச்சுவேஷனுக்கு டியூன் பண்ணுறது, அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணுறது, அந்த நடிப்பவருக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் அமைச்ச இசையில் அந்த பாட்டு எந்த பர்பஸ்க்காக அந்த டைரக்டர், அந்த ப்ரொடியூசர் அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்களோ, இல்லை அதை ரெக்கார்ட் பண்ணி அதை ஷூட் பண்ண போகிறாங்களோ, அந்த பர்பஸில் ஒரு 70% இங்கேயே முடிஞ்சு போச்சு. அதாவது அவங்களுக்கு வேணுங்கிறது 70% கிடைச்சாச்சுன்னு நான் சொல்கிறேன். கண்ணதாசன் அவர்கள் வரியிலையும் சரி, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையிலையும் சரி, டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடலும் சரி, இங்கேயே முடிஞ்சாச்சு எல்லாமே. இதுக்கப்புறம் அந்த 30%க்கு தான் ஷூட்டிங்கு எல்லாமே. இது என்னுடைய கருத்து. இந்த மாதிரி ஒரு டியூனுக்கு வேறு என்ன சொல்ல முடியும்? எல்லாமே இதில் இருக்குது, எல்லாமே இதில் வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் நடிகர்கள் நடிக்கணும். அஃப்கோர்ஸ் சிவாஜி கேட்கவே வேணாம், அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருப்பார். அந்த சீனில் சரோஜாதேவி, இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. அந்த சீன் ரொம்ப ஒரு காமான ஒரு சீன், ஒரு ஜடபூடா ஜாட் பூட்டெலாம் இருக்காது. ஸோ இந்த டியூனே அதை சொல்லி கொடுத்துருத்தேன் முதல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? டியூனே இப்படி பண்ண ஷூட்டுங்கிற மாதிரி சொல்கிறது, இப்படி ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லி அந்த பாட்டை வாங்கியிருந்தா கூட அவ்வளோ கரெக்டாக அது மேட்ச் ஆகணுமே. இங்கே என்ன ஆகிட்டுனா பாட்டே ஜாஸ்தியாக போயிடுது. அவங்க திங்க் பண்ணதோடு இப்போ பாட்டில் இருக்கிற நுவான்சஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ஷூட் பண்ணுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. என்ன விதமான ஒரு அந்த சிச்சுவேஷன் என்ன மாதிரி கற்பனைகள் கண்ணதாசன் மார்ட்ட
பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடிச் செல்லும் காற்றையும் கேட்டேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வாட்டி பாடும்போது எம்எஸ்வி. செகண்ட் டைம் தான் அந்த கேட்டேன்னு நான் சொல்கிறேன். அந்த பாடிச் செல்லும் காற்றையும் கேட்டேன்னு பாருங்க. பாடிச் செல்லும் காற்றையும் கேட்டேன், அந்த 2 கா யூஸ் பண்ணுறேன். செகண்ட் டைம் கிடையாது. பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடிச் செல்லும் காற்றையும் கேட்டேன். அவ்வளோதான். அலையும் நெஞ்சை எவரிடம் சொன்னேன், அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை. அந்த அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை பாடும்போது நம்மளுக்கு பூஸ் பம்ப்ஸ் வந்தே தீரும். இந்த மனமும் இந்த உறவும் என்றும் வேண்டும் என் உயிரே. அந்த இந்த மனமும் இந்த உறவும் அப்படின்னு சொல்லும்போது அந்த 2த்துக்கும் ஒரே டியூன் தான் வைக்கிறது. ஏன்னா அதுக்கப்புறம் வரப்போகிறது ஒரு பியூட்டிஃபுல் மெலடிங்கிறது அவர் மைண்டில் இருக்கும். என்றும் வேண்டும் என் உயிரே. ஸோ பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன். கற்பனை பாருங்க. அலையும் நெஞ்சே அவரிடம் சொன்னேன், அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை. இந்த மனமும் இந்த உறவும் என்றும் வேண்டும் என்னுகிறேங்கிறது. ஆலமரத்தின் விழுதினை போலே, ஆலமரத்தின் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே. வாழைக்காடு அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே. ஸோ ஃபுல்லாக ஆல்ரெடி பார்த்தோம்னா, ஆலமரத்தின் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே. ஆலமரத்தின் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே. வாழைக்கன்ற அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே. உருவம் 2, உயிர்கள் 2, உள்ளம் ஒன்றே என் உயிரே. உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே. புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. என்ன சொல்கிறது இந்த டியூனை பற்றி எனக்கு தெரியல. இன்று எம்எஸ்வி கண்ணதாசன் இவர்களுடைய பிறந்த நாள். ஸோ அதுக்காக இன்றைக்கி அதை போஸ்ட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச்.